வெல்கம் டு ஏடிகே ப்ரோசிஸ். இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் கேம் விளையாட போகிறோம். இதோட ப்ரொசீஜர் என்ன தெரியுமா? ஒருத்தர் பேங்கர், 2 பேர் வந்து பிஸ்னஸ்மேன். ஆள் இல்லாதனால நாங்க 2 பேர் அதில் வந்து 4 பேர் விளையாடலாம். 4 பேர் விளையாடலாம். இதோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பத்திரங்கள் இருக்கும். பத்திரம் இதெல்லாம் வந்து பத்திரம், ஒரு இடத்தோட நில டாக்குமெண்ட். இதெல்லாம் இதில் வந்து இருக்கும். இங்கே காட்டுப்பாங்க. இதெல்லாம் வந்து நிலம். இதில் வந்து ஏர்போர்ட்டு, கல்கத்தா, ஹைதராபாத்து அந்த மாதிரி வந்து ஒரு 15 இடம் இருக்கும். இந்த எல்லா இடத்தையும் இப்போ ஆளுக்கு நான் பிரித்து கொடுப்பேன் காயின். அதாவது நான் வந்து நான் பேங்காக இருந்தேன்னா வெங்கட் ஒரு பிளேயர், கமலேஷ் ஒரு பிளேயர். அவன்கிட்ட பாதி காயினும் கமலேஷ் கிட்ட பாதி காயினும் பேங்க்குக்கு சும்மா ஒரு 5%லேருந்து 10% வரைக்கும் பேங்க் கையில் இருக்கும். இப்போ இவங்க டைஸ் இந்த மாதிரி போட, இப்போ இதுதான் ஸ்டார்ட்டு. இந்த ஸ்டார்ட்டில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 1500 கொடுத்துட்டு அவன் இதை போடுவான். போட்டால் இப்போ வந்து 3 வந்துடுது. 1 2 3. ரயில்வே 9500. அவனுக்கு விருப்பம் இருந்தால் அவன் வாங்கலாம். அப்படி இல்லையா அவன் அடுத்தது சோமுட்டான்னு அவன் போடணும். அவனோட இது இங்கேருந்து வரணும். அவன் எங்கே நிற்கிதோ அவன் அதை வாங்கலாம். இந்த மாதிரி வாங்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி சான்ஸு, இன்கம் டேக்ஸ்லாம் வந்தால் இன்னும் நான் பண்ணுவோம் அப்படின்றத அப்படியே போகும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன கலர் வேணும் உனக்கு? 7 2 3 4 5 6 7 ஆகரா. 2500. இன்னைக்கு டெல்லியே இருந்துதான் ஏற்றுக்கிட்டுப்போம். இது என்ன மேட்ருனா, நம்ம ஆரியந்தில் வந்து அவங்க வந்து இப்போ கமிஷன் வந்துட்டாங்கன்னா எனக்கு வந்து 1500 வந்து சஜஸ்ட் பண்ணோம். ஆமாம், இப்போ இதில் எப்படின்னா முதல் இடம் வாங்குற வரையும் அப்படியே போயிடுச்சு. இடம்லாம் வாங்கினது அப்புறம் அவங்க இடம் அவங்க பத்திரம் இருக்கும். இவங்க போய் அந்த இடத்துல நிற்கும் போது இந்த கார்டில் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கும் ஃபைன் எவ்வளோ அப்படின்றது. இப்போது காஸ்ட் ஆஃப் ஹவுஸ் வந்து ஹவுஸ் வாங்குறது வேறு. அதாவது அந்த இடத்துல வீடு கட்டலாம். இப்போ வெறும் இல்லை, சைட் ஒன்லின்னு இருக்குல்ல, இந்த சைட் ஒன்லி ருபீஸ் 200னா ஃபைன். அவன் போய் இடத்துல நின்னானா 200 கொடுக்கணும். இதே சோம் அந்த இடத்துல ஒரு வீடை கட்டானா 900. இப்போ ஒரு ஹோட்டலே கட்டுறான் அப்படின்னா ஒரு 3 வீடு, 4வது வீடு கட்டினா அது பேர் ஹோட்டலு. அதை கட்டினா 3500 ஒரு வாட்டி ஆங்கினா ஒரு அளவு தான்ப்பா. 9 டேய் யாரை பார்த்து சொல்கிறேன்? நான் அப்படி கேக்குறேன் 9ல ட்ரான்ஸ்ஜெண்டர் சொன்ன 10 11 சரி ஜெய் அப்பதான் ஜெயில போய் பாத்தேன். பணமெல்லாம் வைத்தா ஆனால் நான் ஜெயிலில் பார்த்து முன்னாடி வச்சு சாவ வச்சிருவோம். எல்லா கையும் எடுத்துக்கிறான். திருட்டு வேலை இந்த பையன் அதிகமா செய்வான். அங்க போடு. அவங்க கிட்ட ₹1 இல்ல ₹500 கொடுத்தாங்க. 10,000 கொடுத்துருக்காங்க. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். பாருங்க வாட்ச் போட்டு போட்டு 4 ஆடு போட்டீங்கன்னா மெட்ராஸ் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 ஒரு வீடு 1500 3000 ₹1500. நான் வந்து இப்போ வந்து 2000 கேட்குறேன். வாங்கினது சரி, பேங்க் வாங்கி 2000. ஆனா நான் விற்க சொல்ல மாட்டேன். வாங்க நினைச்சியா ஏமாத்தி ஆடாது அந்த ஒழுங்காது. அதெல்லாம் சொல்லுவேன். பேங்க் வாங்கி ஒரு காசு எனக்கு வேணும். வாங்கி என்ன பண்ணணும்? சரி 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 யாருக்கு கேட்கலாம்? 1000 சொல்லிக்கிறேன். நீ எவ்வளோ கேட்க போறேன்? அப்போ அதை நீ போற ஏற்றி விட்டு மாற்றி தான் வருது. ஏமாத்திரமா இந்த 2000 எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வெளில போ இவ்வளோ வச்சிருக்கா
இல்லடா இதோட வச்சுட்டு வெளில ஒரு இடம் போறாங்க. வச்சுக்கினா அதெல்லாம் சரி ஓகே. தெரியாது. சரி ஓகே எவ்வளோ தரணும் உங்களுக்கு? 3000 ரூபாய் தரணும். 8 1 2 3 4 5 6 7 8. சான்ஸ் மேக் ரிப்பேர்ஸ் ஆன் ஆல் யுவர் ஹவுசஸ் ஒரு நூறு ஹவுஸ் ரூபாய். 3 வீடு வச்சுக்கிறாங்க 1 2 3 4 இல்ல, எத்தனை வீடு வச்சிருக்கான் பாருங்க. house இல்லடா. 1 2 3 4 ஆறு 5 வீடு. 6 6 எடுத்து 1 2 3 4 5 6 7 8. ஏய், 800 ரூபாய். வச்சு ஒன்றுடா. கொஞ்சம் 700 ரூபாய் 700 ரூபாய். 7 ரூபா வரும். அது ரொம்ப காசு இல்லையே. வீடு எத்தனை? ஏழாவது எது? இடம் வைக்கிற நாளைக்கு தள்ளப்பட்டான். 4500 ரூபாய். ம்? 5000 ரூபாய். 500 ரூபாய் எத்தனை? 5000 ரூபாய். 5000 ரூபாய். ஆ? 4500 ரூபாய். ஏமா? இது எப்படி தெரியாது? பாய வச்சிருவேன். இது என்ன பண்ணாங்க? இப்போ எப்படி தெரியலையா? இதுல ஒரு விஷயம் இது. அதாவது இங்க பாரு. பேங்க்கு போட்டுதா இங்க பாரு. இருவா. பேங்க் மார்டேஜ் வேல்யூ 2000 எப்படி ரூபாய். அப்ப அவங்க கடை வித்தானே அது எப்படி? அதெல்லாம் பார்க்கல. இப்பயே 4500 ரூபாய் அதான் தெரியுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் பார்த்துட்டு இருப்பான்டா. அப்படியே விட்டுருப்பாங்க கம்முன்னு. பேங்க் நான் மார்டேஜ் வேல்யூ. உங்க அண்ணன் 4 கார்டு வாங்கணும்டா. அவ்வளவு வேல்யூ வராதுடா. பார்க்கவே இல்லை நானு. இப்போதான் பேங்கோட வேலை. பேங்கோட வேல்யூ 2000 ரூபாய்க்கு நான் எடுப்பேன். எல்லாம் கிடையாது. ஏய் 4500 ரூபாய். ஆமாமா 2000 ரூபாய் தரேன். 2000 ரூபாய். ஏய் அப்புறம் அவங்க கண்ணுல செருப்பு கிடையாது. இது காசு இந்த அதிகமா இந்த இருக்கு. வச்சுக்க. இங்க பாரு 700 ரூபாய். அதெல்லாம் வந்திருக்காது காசு. அவர் அவன் ஏமாற்றமா இதுவும் ஏமாற்றலாம். அத்தாட்டு கரெக்டா வந்துடும். அவ்வளவுதான். அடுத்த ஆட்டத்துல இருந்து கரெக்டா இது அதான் பண்ணுவாங்க. நான் பார்த்தேன். அதனால இப்போ வேணா இப்பெல்லாம் கிடையாது. 4500 ரூபாய் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். ஆனா அவன் காசு எவ்வளவு 4000 காசு ரூபாய். இல்ல 4000 ரூபாய். இல்ல அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. டேய் நான் பேங்க் பா. நீ பேங்க் ஏமாத்தி ஆடுற. நீ பேங்கே கிடையாது. இதுக்கு வெளில ஃபர்ஸ்ட் நான் உட்கார்ற பேங்க்ல ஒண்ணுமே தெரியாம எதுக்கு வந்து உட்கார்ந்து பேங்க்ல? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொதுவா இல்ல 4500 அதான் ரூபாய். பொதுவா மாறணும். ஏத்துட்டு போயிடுங்க. 4500 ரூபாய் கொடுத்துருவோம். காசு தரல. நீ எப்படி விற்கிற? சரி நீ எப்படி விக்கிறோம்? நாளைக்கு விக்கியா? நாளைக்கு விக்கியா? அவன்கிட்ட காசு இல்ல. அவன்கிட்ட காசு வருமா? ஃப்ரீயா கொடுத்தா வாங்கிக்கிறேன். 4500 ரூபாய் கொடுத்துரு. டேய், அவன் கார்டு பார்த்தா 2000 3000 4500 எத்தனை கடை? 5000 அதே 4200 ரூபாவா? அது 200 3500 ரூபாய் தந்துருவாங்க. போடு. இதான் மூணு கொடு. லாலி லாலோ தாலி லாலோ 1 2 3 4 5 6 7 7,000 ரூபாய். 7 ரூபா. இப்போ வந்து புது சட்டம் அதெல்லாம் இல்ல. அது என்ன போடுது? அச்சு சா வச்சிருவேன். கார் வளர்த்துல வச்சிருவேன். இந்த வேலை ஏமாற்றி பேசிடுவேன். எப்படிதான் தெரியலையா? பேங்க் 4500 ரூபாய் பாம்பே. எவ்வளவு? என்ன 4500 ரூபாய்? 10,000 ரூபாய்க்கு இதுல பேங்க். 4500 ரூபாய் விற்க சொல்லுவோம். வாயை முன்னுக்குற அப்படியே 4500 ரூபாய் 4500 ரூபாய் தான் அப்ப யாரை தரேன். ஏதாவது கேளு. நீ நீ கேளு. சரி பேங்க் கேக்குதா? பேங்க் 2000 ரூபாய்க்கு. ஏய் பாம்பு ஒத்துறா. மக்களே பாருங்க. 4500 ரூபாய் குத்துறேன். அதுவே வாங்குற. அதுக்கே யாருமே போல. பேங்க் சரி மார்டேஜ் வேல்யூ எவ்வளோ? மார்டேஜ் 4200 ரூபாய். 4200 ரூபா. 5000 ரூபாய்க்கு 800 ரூபா போட்டு வாங்கிட்டேன். 5000 ரூபாய்க்கு ஓகேவா? நீ யாருக்கு கேளு? ஆனா எனக்கு விருப்பம் இது நல்ல இடம்ன்றதுனால தான் வாங்குறேன். நீ விற்கும் போது வாங்கணும் அவசியம் கிடையாது. நீ அந்த ரேட்டுக்கே கூட வாங்குவேன் நான். இங்க 10 மண்டபம் ஏத்துறீங்களா? 3 4 5 6 7 8 9 10. எத்தனை? 5 ரூபாய் கூட. 5000 ரூபாய். 5 ரூபாய் கூட. 2000 ரூபாய் வச்சு. பாரா 3000 ரூபாய் மேல பஸ்னா சரி 5000 ரூபாய். பேங்க் மூவாயிரம் ரூபாய். கடன் கிடையாது. நல்ல ரேட்டு கேட்கறது ஆளு இருக்குன்னு சொல்லு. நீ தானே கேட்க. போர்டு எடுத்து அடிச்சிருவேன். ஏமாத்தி அடிந்தா 2500 ரூபாய். நான் விற்கிறேன்.
இது மோட்டர் போட்டு தவிர என்ன வாங்கிச்சு மோட்டர் போட்டு வைக்கலாம். அந்த நம்பர் சொல்லி கொடுத்து அது சொல்லி 3400 போட்டு சார் 3500 சரி முக்கிய சொல்லுவா 3100 ரூபாய் மேல போவே இல்லை. எனக்கு அந்த இடமே தேவையில்லைன்னா பார்த்தா 3500. 1500 பேங்க் வச்சுக்கோம் 2000 வாங்குது. ஒரு பேர் இருக்கு போல ஸ்டார்ட் 1500. எப்படி 2 நேரம் போகுது? திட்டு போய் வேலை செய்ய வேண்டாம் நீ. அது 2 நேரம் போகுது. எங்கடா எங்கன்னு 8 9 10 கம்யூனிஸ்ட் பத்தேன் ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஷேர்ஸ் 15000. 1500 ரூபாய் தான் 15000 போயிருடே. 25 ஏய் 1500 ரூபாய் போட்டு 15000ன்றா. இப்படிதான் தெரியல விட்டு முட்டாளா நான் என்ன பண்ணுவேன் பெருமானே வெக்கமா வருதே. அப்பா அதுவே 2 கேடா போட்டு போயிரு. டேய் 1 2 3 4 5 6 7 ஆயிரத்தி லைட் வாங்குறோம். சரி டேய் 10000 போச்சு உண்டா? அப்படியே தச்சுங்க 10000 இல்ல வேலை உண்டா? ஏமாத்த குத்தி ஏமாத்த வேலை. எப்பதான் 10000 சரி இப்போ ஓட்டி கட்டா அவன் எனக்கு குத்தான பார்ப்போம் இப்ப நான் ஆஃப் பண்ணி எடுத்து பாக்கணும். பார்க்கலாம் அவன் என்ன குத்தானா 10,000 பேர் எடுத்துரு டேய் நீ எப்படிதான் வச்சுக்கிற? நீ இடத்த வைக்கிற 10000 வச்சுக்கிற எப்படிதான் தெரியும்? நான் பார்க்கல ஏமாத்தாடா சொன்னேன் அவனுக்கு வச்சுக்கிற. ரீமேட் பண்ணி பார்த்தா அவன் நான் காசு கொடுத்து நீ தான் பண்ணிருப்பேன் தானியே. டேய் இந்த மாதிரி இப்ப கூட ஒரு காயின் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல. ஏன் காயின் எடுத்து வச்சீங்க எப்படா கொடுக்குறான்ட்டு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. 10000 அப்படியே விஷயம் பின்னாடி வந்துச்சு வச்சு குத்துறான். எங்கடா சார் இவ்வளோ தூரமான போவோம் கை தெரியல. அந்த காசு இல்ல இல்ல 10000 தான் ஏமாத்துறோம். கேம் அமுக டுமுக அமால் டுமால்